வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். ஒரு படம், அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு காவியமா, அப்படி ஒரு பொயட்டிக்கா இருக்கு அப்படின்றதுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டே போகலாங்க. இன்னொன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு ஒரு படம் ஒரு நல்ல விஷயம் அமையுது அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களும் அந்த படத்துக்குள்ளார நல்ல விதமாவே அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டைரக்டர் பாண்டியராஜன் சார், ஆர் பாண்டியராஜன், நடிகர் பிளஸ் இயக்குனர், அவருடைய ஆண்பாவம் பத்தி ஒரு விஷயத்த உங்ககிட்ட திரைக்கு பின்னாடி நடந்த ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது கன்னிராசி அப்படிங்கிற திரைப்படம் தான் பாண்டியராஜன் சாருக்கு முதல் படம். அந்த முதல் படம் ஒரு நல்ல வெற்றியை, மிகப்பெரிய வெற்றியை அடையல அப்படின்னாலும் கூட ஒரு கவனம் ஈர்த்த முக்கியமான படமாக அந்த படம் அமைந்தது. இளைய திலகம் பிரபு அவர்களை நாயகனாக வைத்து, ரேவதியை நாயகியாக வைத்து எடுத்திருந்தார் அந்த படம். அதை அடுத்து ஆண்பாவம் அப்படிங்கிற படத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியில அவர் இறங்கியிருக்காரு. இந்த தடவை புதுமுக நாயகியா ஒருத்தங்களை போடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. இந்த முறை நம்மளும் நடிக்கணும் அப்படிங்கிற முடிவுலையும் பாண்டியராஜன் சார் ஈடுபட்டிருக்காரு. அப்படி பாண்டியராஜன் சார் ஹீரோ, இது 2 ஹீரோல ஒரு ஹீரோவா நடித்தாலும் கூட நடிகர் பாண்டியன் அவர்களைத்தான் முதல் ஹீரோவா, ஃபர்ஸ்ட் ஹீரோவா படத்துல அவர் இது பண்றாரு, பிளான் பண்றாரு. ஆனா அதே சமயத்துல பாண்டியராஜன் படம் வெற்றியடைந்த பிறகு பாண்டியராஜனுக்கு தான் பெரிய சப்போர்ட் ரசிகர்கள் கிட்ட இருந்தது. அதற்கு காரணம் பாக்யராஜுக்கே உண்டான குறும்பு பிளஸ் குசும்பு பாண்டியராஜன் கிட்ட, சிஷ்யன் கிட்ட அப்படியே இருக்குன்னு ஆடியன்ஸ் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஆண்பாவம் படத்துக்கு ஹீரோயின் கிடைக்காம அல்லாடிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட போட்டோஸ் காமிச்சாச்சு, எதுவுமே சரிப்படலைன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு கல்யாண விருந்து. அந்த கல்யாண விருந்துல பாண்டியராஜன் அவர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாண்டியராஜனை தேடி அலுவலகத்துக்கு போன ஒருத்தர், அவர் கல்யாணத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல உடனடியா அந்த கல்யாண மண்டபத்துக்கு போய் பாண்டியராஜன் சாரை பார்க்கிறாரு. சாப்பிட்டு இருந்த பாண்டியராஜன் கிட்ட, வாயா என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய பெண்களுடைய போட்டோவெல்லாம் காமிச்சிட்டே வர்றாரு. பாண்டியனுக்கு ஜோடியா அந்த கதாபாத்தியம். வேணாயா, என்னையா அது சரியில்லையா, என்னையோ ஒரு கிராமத்து பொண்ணா ரொம்ப அழகா அப்படி இருக்கணும்யா, என்னையா அப்படின்னு அவர் சொல்லிட்டே வந்தவர் எதிர் வரிசையில சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள்ட்ட அங்க உட்காந்துருக்கு பாரு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்கிறேன். ஆமா அப்படின்னாரு பாண்டியராஜன் சார். உடனே வந்தவர் அந்த பொண்ணை பார்த்தாரு. சார், அந்த பொண்ணோட அப்பா உதவி டைரக்டர் தான் சார் அவரு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்ல, வீடு எங்கெல்லாம் விசாரி அப்படின்னு சொல்ல, அதுக்கு அடுத்த நாள் நேரா எல்ஐசி கிட்டேயோ எங்கேயோ தான் சீதாவுடைய வீடு இருந்து நேரா சீதா வீட்டுக்கு போறாங்க. அப்பா இல்லை, சீதாவோட அப்பா எங்கேயோ வெளியே போயிருக்காரு, சீதா தான் இருந்திருக்காங்க. சீதா இருந்த உடனே இந்த மாதிரிங்க விஷயம் அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. நான் தாங்க டைரக்டரு, என் படத்தில் தான் நடிக்கிறதுக்கு. இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு பிடி கொடுக்காமலே, மூஞ்சி கொடுக்காமலேயே சீதா பேசி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா அது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாள் கழித்து பாண்டியராஜன் சார் சீதா வீட்டுக்கு போகிறாரு. அப்போ சீதாவுடைய அப்பா இருக்காரு. சார், நான் தான் பாண்டியராஜன், கன்னிராசி படம் டைரக்டர். ஆகா, நீங்கள் தானே, வணக்கம் தம்பி உட்காருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த சீதாவுடைய அப்பா பாண்டியராஜன் கிட்ட பேசுகிறேன். அப்பா பாண்டியராஜன் இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தில் உங்கள் பொண்ணு நடித்தா நல்லாயிருக்கும். எனக்கு ஒன்றும் இந்த இது இல்லைங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க. அந்த பொண்ணு பேர் சைந்தவியோ சைரந்தினியோ என்ன, சைந்தினின்னு ஏதோ ஒரு பேர், சீதாவோட உண்மையான பேர். அந்த பொண்ணு ஓகேனாக்கா ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூப்பிட்டு, என்னம்மா ஓகேயா அப்படின்னாங்க. யார் டைரக்டரு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவர் தான் டைரக்டரு. இவர் டைரக்டரா? என்னப்பா சொல்கிறீங்க, இவரை பார்த்தா டைரக்டர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சீதா பாண்டியராஜனை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. அம்மா, சத்தியமா நான் தான் டைரக்டரு அப்படின்னோடனே அவருடைய உருவம், அவருடைய பேச்சு அதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியராஜன் என்ன ஒரு டைரக்டரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டா டீல் பண்ணியிருக்காங்க சீதா. அதுக்கப்புறம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க நம்பலன்ன உடனே கன்னிராசி படத்துக்கு 5 டிக்கெட்டோ 6 டிக்கெட்டோ வாங்கி கொடுத்து, நீங்கள் ஃபேமிலியாக போய் முதல்ல கன்னிராசி படத்தை பாருங்கள், அப்போ தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி
பாண்டியராஜன் சார் வந்து சீதாவுக்கு அவங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு கன்னிராசி படத்துக்கான டிக்கெட்டு அப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்கு கொடுத்துருக்காரு. இவங்க போய் படம் பார்த்துட்டாங்க. அடுத்த நாள் வந்தப்ப, ஏங்க இவ்வளோ நல்ல படமா இருக்கு, நீங்க டைரக்டர்னு சொல்றீங்க, இந்த படத்தை நீங்க டைரக்ட் பண்ணீங்க அப்படின்னு திரும்ப சீதா மேடம் வந்து பாண்டியராஜன் சார்ட்ட கேட்டுங்க, அம்மா சத்தியமா நான் தான் டைரக்டரு, என்னை என்னமா பண்ண சொல்றீங்க அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி ஒரு வழியா சீதா இந்த படத்துக்குள்ளார வந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீதா நம்ம தமிழ் சினிமாவோட எத்தனையோ படங்கள் நடித்திருந்தாலும் கூட அப்படி ஒரு தேவதையா ஒரு அழகோட அந்த ஆண் பாவத்து படத்தை தூக்கி நிறுத்தியவர்களில் ஃபர்ஸ்ட் இடம் இசைஞானி இளையராஜாவுக்கு அப்படின்னாக்கா 2வது இடம் கண்டிப்பா சீதாவுக்கு கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப உணர்ந்து ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம், அந்த படத்துல சீதாவுக்கு ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு நடிப்பதற்கு சரியா வரல. ஒவ்வொரு தடவையும் நடிச்சு முடிச்சுட்டு கேமராவை பார்த்துட்டு கரெக்டா அப்படின்னு கேட்பாங்க. ரீல் அப்ப ரீல் பிரச்சனை இருக்கும். அதே போல ஒரு சீன் எடுக்கும்போது மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க டேக் வாங்கிட்டே இருந்திருக்காங்க. பாண்டியராஜனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருக்கு. அதையெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. அப்புறம் படத்துல முக்கியமான சீன், நம்மளால மறக்கவே முடியாத சீன் வந்து வாட்சை குடத்துக்குள்ளார போட்டுட்டு பாண்டியன் போயிடுவாரு. அந்த வாட்சை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சத்தம் போடுற வாட்சா இருக்கும். அப்ப முருகேஷ், அவர் ஐஎஸ் முருகேஷ், அவர் வந்து சீதாவுடைய அப்பாவா இருப்பாரு. அவர் வந்து தலைக்கு நல்லா உடம்புக்கெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு வெந்நீர்ல ஒரு குளியலை போடணும்ட்டு வெந்நீர் சீயக்காய் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் காத்துட்டு இருப்பாரு. அப்ப தண்ணியை ஊத்துனாக்கா அந்த தண்ணியிலேருந்து குடத்துல இருந்து அப்படியே அந்த தண்ணி கொட்டும் போது வாட்சும் அந்த அண்டாவில் போய் விழுந்துடும். இப்போ அந்த சமயத்துல வடிகட்டி அந்த தாவணியிலிருந்து வடிகட்டி அந்த வாட்சை அவங்க எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற அந்த சமயத்துல வந்து டேக் வாங்கிட்டே இருக்க, ஓகேயா அப்படின்னு கேட்க அந்த மொத்த எடுத்த ஷாட்டுமே வேஸ்ட். திரும்ப எடுக்கிறாங்க அது மாதிரி சொல்ல, திரும்ப எடுக்கிறாங்க அது மாதிரி சொல்ல, அம்மா ரீல் வேற கம்மியாயிட்டே வருதுமா, ரீலை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கமா நீனு அப்படின்னு சொல்ல அவங்க பயந்துட்டு அடுத்த சீன் அடுத்த ஷாட் எடுக்கிறாங்க. தவிர அதுல இன்னொன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னாக்க இப்படி தாவணியை வச்சுக்கிட்டு வாட்ச் எடுக்கும் போது தாவணி நனைஞ்சிருதா, அப்ப அடுத்த சீனை அதே போல வைக்கும் போது தாவணி நனையாம இருக்கணும். அதுக்காக 5-6 தாவணிகள் எல்லாம் வேற ரெடியா வேற வச்சிருந்திருக்காங்க ஈரமாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் ஒரு டென்ஷனையும் பரபரப்பையும் பாண்டியராஜனுக்கு கொடுக்க பாண்டியராஜன் ஒரு கட்டத்துல கடுப்பாய அரையறதுக்கு போயிட்டாரு. அம்மா சொல்ற புரிஞ்சுக்காம என்ன பண்ணி அப்படின்னு போயிட்டாரு. சும்மா கையை ஓங்கியிருக்காரு. ஆனா சீதா வந்து அந்த பதட்டத்துல கை ஓங்குறாங்கிற பதட்டத்துல அப்படி இப்படின்னாவ அது வந்து சும்மா ஒரு அதட்டல் வந்து ஒரு அறையாகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இனிமே நடிக்க வரமாட்டாங்க, நான் என்னங்க நீங்க எங்க அப்பா கூட என்னை அடிச்சதே இல்லை அப்படின்னு சீதா சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க. அம்மா காசு போட்டு படம் எடுத்துட்டு இருக்கு, நீ என்னடானாக்கா ஓகேன்னு கேட்குற, நாங்கள் சொல்லுவோமா ஓகேன்னு, என்னமா நீனு நல்லா நடிக்கிறமா நீனு, பெசாம இருமா நீனு அப்படி இப்படின்ட்டுலாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு அழுகையோடவே சீன் முடிஞ்சிருச்சு, கிளம்பி சீதா போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து சீதா வரமாட்டாங்க அப்படின்ட்டுலாம் நினச்ச சமயத்தில் கன்வின்ஸ் பண்ணி அவங்க குடும்பத்தார் வந்து சீதாவை நடிக்க வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு சீதா வந்து அந்த படத்தில் நடிச்சிட்டாங்க. முழுசாக அந்த படத்தினுடைய கதையை சீதாவுக்கு சொல்லலை. ஆனாலும் சீதா அந்த படத்தில் நடித்து முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த படத்தை ப்ரீவியூ எல்லாம் கட் பண்ணி மியூசிக்லாம் போட்டு அந்த படத்தை போட்டு காமிக்கிறாரு பாண்டியராஜன். அப்படி தூக்கி கொண்டு போய் நிறுத்திட்டார் இளையராஜா அவர்கள். அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு வெளியில் வந்த உடனே பாண்டியராஜனை, நீலாம் ஒரு டைரக்டரா, நம்பவே முடியலையே, கன்னிராசி படம் எடுத்தது நீங்க தானா, உண்மையை சொல்லுங்க, என்னால் நம்பவே முடியல, எங்கள் அப்பா கூட என்னை அடித்ததில்லை, நீங்கள் என்னை அடிக்கிறீங்க அப்படின்லாம் கோபப்பட்டு வருத்தப்பட்டு அழுது ஆர்ப்பாட்டம் செய்த அந்த சீதா ஆண் பாவம் படத்தை ப்ரீவியூ தியேட்டரில் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே சீதா செய்த முதல் வேலை பாண்டியராஜனோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, ரொம்ப பிரமாதம் சார் அப்படின்னு சொன்னது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமா, கோவிலா போய் பிரார்த்தனை செஞ்சாங்க, இந்த படம் பெரிய வெற்றியை தரணும், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு கோவிலா போய் வழிபாடு செய்தார்கள் சீதாவும் சீதாவுடைய அம்மாவும். அந்த அளவுக்கு ஆண் பாவம் படத்துக்குள்ளார சீதா வந்த கதை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே போல் ஆண் பாவம் பின்னணியில் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத
ஒரு மிகப்பெரிய கலவையான சந்தோஷங்கள் தான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் சீதா வந்த கதை சொல்லிட்டேனா, ரேவதி வந்த கதை அதையும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வணக்கம்.